கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இதை 1000 விஷயம் சொன்னாலும் அது நம்மளுக்கு போதுமானதாக இருக்காது. நான் எப்பொழுதுமே அதையே சொல்கிறேன்னு நீங்கள் நினைக்காதீங்க. அவருடைய கிருபை தான் நம்மளை தாங்குகிறது. அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று எப்பொழுதும் இஸ்ரவேல் சொல்வதாக என்று நாம் சங்கீத புஸ்தகத்தில் கூட வாசிக்கிறோம். தாவீது 4000 பேரை நிறுத்தி ஒரு பக்கத்தில் நிற்கிறவங்க கர்த்தர் நல்லவர்னு சொல்லுவாங்க, அடுத்த பக்கம் நிற்கிற 2000 பேர் சொல்லுவாங்க அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இதை சொல்கிறதுக்காக 4000 பேரை தாவீது நம்முடைய ஆலயத்தை அந்த தாவீதின் கூடாரத்தில் நிறுத்தினான்னு பார்க்குறோம். அதனால் எப்போவுமே நம்ம சொல்லணும், கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது, அவருடைய கிருபை தலைமுறை தலைமுறை உள்ளது என்று நாம் எப்பொழுதும் அவருடைய கிருபை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். நாமோ வென்றால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அவருடைய கிருபைகளை குறித்து நாம் மேன்மை பாராட்டுவோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கும் நாம் சபைகளை குறித்து பேசி கொண்டிருக்கிறோம். வேதத்தில் அநேக சபைகள் இருக்குது. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய புஸ்தகத்தில் 13 புஸ்தகங்களை அவர் எழுதி அதில் நிறைய சபைகளுக்கு, கலாத்திய சபை, எபேசு, அப்புறம் கொலோசியர், தெசலோனிக்கேர் என்று சொல்லி பிலிப்பியர், எல்லாருக்கும் அவர் புஸ்தகங்களை எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். எபிரேயர்களுக்கெல்லாம் அவர் அந்தந்த சபைகளுக்கு எழுதுகிறார்கள். இதே ஒரு பாடமாய் நாம் படித்தால் ஒவ்வொரு சபைகளுக்கும் அவர் சொல்லுகிற ஆலோசனைகள் மிகவும் மேன்மையாக இருக்கிறது. ஆனால் நாம் இன்றைக்கு தெசலோனிக்கே சபை குறித்து நாம் சில வார்த்தைகளை படிப்போம். தெசலோனிக்கா 1ஆம் அதிகாரத்தில் மாத்திரம் அவர்களை குறித்து ஒரு 14 நல்ல காரியங்கள் இருக்குது. இதை நாம் படித்துக்கொள்வோம் என்றால் அது நமக்கும் பிரயோஜனமாக இருக்கும். நாம் படிப்போமா? அதில் வாசிக்கும் பொழுது தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் அதை நாம் பார்க்கும் பொழுது, பவுலும் சில்வானும் தீமோத்தேயுவும் பிதாவாகிய தேவனுக்குள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ளும் இருக்கிற தெசலோனிக்கேயர் சபைக்கு. பார்த்தீங்களா, இந்த சபையை குறித்து அட்ரஸ் பண்ணும் பொழுதே, எழுதும் பொழுதே என்ன எழுதுகிறாங்க? தேவனுக்குள்ளும், பிதாவாகிய தேவனுக்குள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் இருக்கிற தெசலோனிக்கே சபை. அப்போ இந்த தெசலோனிக்கே சபையில் பிதாவாகிய தேவனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியானவர் பின்னால் வரும் பொழுது பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை, இதெல்லாம் நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த சபையில் திருத்துவம் மிகவும் மேன்மையாக காணப்பட்டதை நாம் பார்க்கிறோம். ஆகவே பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு, பரிசுத்தாவாகிய தேற்றவாளவன் இந்த சபையிலே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் கனம் பண்ணப்படுகிறார்கள். அதுபோல் நம்முடைய சபையிலே கூட திருத்துவத்தை நாம் கை கொள்ள வேண்டியது அவசியமாக. திருத்துவத்தை ஆண்டவர் பிதாவாகிய தேவனையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் பரிசுத்த ஆவியையும் நாம் என்ன முன்னாய் பிரிக்க முடியாது. அவர்கள் ட்ரியூன் என்று சொல்வார்கள், திருத்துவம் என்று சொல்வார்கள். மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள். இந்த உபதேசத்திலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அவர்கள் திருத்துவத்திலே இருந்தார்கள். பிதாவாகிய தேவனுக்குள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் அவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாதபடிக்கு அவர் என்ன சொல்லப்படுகிறது? நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசுவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கிருபையும் சமாதானமும் பெற்ற சபையாயிருக்கிறது. அதுபோல் நாமும் தேவனுடைய கிருபையிலும் அவருடைய சமாதானத்திலும் நாம் பெருக வேண்டும். தேவனுக்கு பிரியமான சகோதரரே, உங்கள் விசுவாசத்தின் கிரியை, அதெல்லாம் முதலாவது அவர்களுடைய விசுவாசம் கிரியையிலே காணப்பட்டது. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லியும் ஒருவேளை நாம் கிரியை செய்யாவிட்டால், விசுவாசத்தின் கிரியை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்கிறோம், அதை நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய கிரியிலே காண்பிக்க வேண்டும். நம்முடைய செய்கையிலே, நாம் கர்த்தரை நம்புகிறதிலே, அவருக்கு சாட்சி சொல்லுகிற விஷயத்தில், பரிசுத்தமாய் வாழுகிற காரியத்தில், இதுதான் விசுவாசத்தின் கிரியை. அப்போ நம்முடைய விசுவாசத்தை கிரியையிலே காண்பிக்க வேண்டும். உங்கள் அன்பின் பிரயாசம், அவர்களுக்கு அன்பின் பிரயாசம் இருந்தது. அப்படி என்றால் நான் அன்பாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறது மாத்திரமல்ல, அந்த அன்பை பிரயாசத்திலே காண்பிக்க வேண்டும். உங்களிடத்தில் அன்பாய் இருக்கேன்னு சொல்லி போயிட்டு வாங்கன்னு சொல்கிறது இல்லை. அவர்களுடைய தேவை என்ன என்பதை நாம் சந்திக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் வியாதியாக இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள், நான் பசியாக இருந்தேன், ஆகாரம் கொடுத்தீர்கள். மத்திய 25 அதிகாரம் 35-45 வரைக்கும் அதை வாசிக்கிறோம். நான் தனிமையில் இருந்தேன், என்னை தேடி வந்தீர்கள், நான் காவலில் இருந்தேன், என்னை விசாரித்தீர்கள். பார்த்தீங்களா, தாகமாக இருந்தேன், தண்ணீர் வஸ்திரம் இல்லாத இருந்தேன், வஸ்திரம் கொடுத்தீர்கள், இதெல்லாம் சொல்கிறார். அப்போ நம்ம அன்பாய் இருக்கிறோம் என்று சொன்னால் அதை நாம் பிரயாசத்திலே, ஜனங்களுக்கு ஏதாவது செய்கிற விஷயத்திலே அதை நாம் காண்பிக்க வேண்டும். அன்பின் பிரயாசத்தையும், அது மட்டும் இல்லாதபடி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் நம்பிக்கை, அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் மேல் மிகவும் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தார்கள். இவர்களுடைய காலங்களை பார்க்கும் பொழுது எத்தனையோ வருஷங்கள் இவர்கள் கர்த்தருடைய வருகைக்கு பின்னாடி, அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு பின்னால் வாழ்ந்த தெசலோனிக்கே சபையாக இருந்தாலும் இவர்கள்
கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருந்தார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை காணாத பட்சத்திலும் அவர்கள் கர்த்தரை குறித்து நம்பிக்கை. இன்றைக்கு நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். சிலர் சொல்கிறாங்க, உண்மையிலே தெய்வம் இருக்கிறாரா, உண்மையிலே கடவுள் இருக்காரா, இயேசு இருக்கிறாரான்னு கேட்குறாங்க. இயேசுவை குறித்து நாம் சந்தேகப்பட துளியும் இடமில்லை. காரணம் என்ன? அவர் உலகத்தில் வந்தார், வாழ்ந்தார், மரித்தார், உயிரோடு எழுந்தார். அவர் 500க்கும் அதிகமான ஜனங்களுக்கு தன்னை காண்பித்தார். தன்னுடைய கைகளிலும் கால்களிலும் விழாவிலும் இருக்கிற காயங்களை வந்து பாருங்கள் என்று சொன்னார். அது மட்டும் இல்லாதபடிக்கு அநேகர் பார்த்து கொண்டிருக்க அவர் வானத்துக்கு ஏறி போனார். போகும் பொழுது, நான் திரும்ப வருவேன், உங்களை என்னிடத்து கூட்டி கொண்டு போவேன், என் பிதாவின் வீட்டிலே வாசஸ்தலங்களை ஏற்படுத்தி என்று சொல்லியிருக்கார். ஆகவே நாம் அவர் பேரில் நம்பிக்கை வைக்க துளியும் நமக்கு சந்தேகம் இருக்கவே கூடாது. அவர் சொன்ன காரியங்கள் எல்லாம் நிறைவே கொண்டிருக்குது. கண்டிப்பாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரத்தான் போகிறார். இந்த வானம் திறக்கப்படத்தான் போகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருவதை நாம் கண்ணார பார்க்க தான் போகிறோம். முதலாவது ரகசிய வருகை இருக்கும், 2வது பகிரங்கமான வருகை இருக்கும். நியாயத்தீர்ப்பும் நித்திய நியாயத்தீர்ப்பு இதெல்லாம் உண்டென்று நாம் விசுவாசிக்க வேண்டும், நாம் நம்ப வேண்டும். இதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள நம்பிக்கை. அது மட்டும் இல்லாதபடிக்கு உங்கள் பொறுமை. நாம் என்ன செய்கிறோம்? நாம் பொறுமையாய் காத்திருக்க வேண்டும். கர்த்தர் வருகிறேன்னு சொன்னால் இன்னும் வரலையே அப்படின்னு சில ஜனங்க சொல்லுவாங்க. ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய மரண பரியந்தம் நாம் பொறுமையாய் காத்திருக்க வேண்டும். கர்த்தர் வருகையோ நம்முடைய மரணமோ எதுவாக இருந்தாலும் நாம் கர்த்தர் சொன்ன காரியங்கள் நிறைவேறும் என்று சொல்லி நாம் அமைதியாக இருக்க வேண்டும், பொறுமையாக இருக்க வேண்டும். அந்தந்த காலத்திலே கர்த்தர் அதனதின் காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் அவர் செய்வார். எல்லாவற்றையும் செய்து முடித்து நன்மை என்று காண்கிற தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். ஆகவே கர்த்தர் எல்லாவற்றையும் நன்மைக்கு எதுவாய் நடத்தி தருகிறவரை. ஆனால் நம்ம பொறுமையை காத்து கொள்ள வேண்டும். இது ஒரு ஆவிக்குரிய வரமாய் இருக்கிறது. நாம் சகல பொறுமையும் நீடிய சாந்தமுள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாம் இடைவிடாமல் அதை நினைவு கூர்ந்து, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று அறிந்து எங்கள் ஜெபங்களில் இடைவிடாமல் உங்களை குறித்து விண்ணப்பம் பண்ணி உங்கள் எல்லாருக்காகவும் தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். பார்த்தீங்களா? நம்மை குறித்து பரிசுத்தவான்கள் என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் பண்ணணும். இவங்க எவ்வளோ அருமையான பிள்ளைகள் என்று சொல்லி சிலரை குறித்து ஊழியக்காரர்கள் நினைக்கும் பொழுது மிகவும் வேதனைப்படுவார்கள். உங்களை நடத்துகிறவர்கள் உங்களை வேதனையோடு கூட நடத்தாதபடிக்கு அவர்கள் மனமகிழ்ச்சியாக உங்களை அப்படி செய்ய பாருங்கள் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயருக்கு எழுதும்பொழுது எழுதுகிறார். ஆகவே நாம் நம்முடைய ஊழியக்காரர்கள் நம்மை குறித்து நினைக்கும் பொழுது சபையை குறித்து அவர்கள் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். அருமையான விசுவாசிகள், நல்ல பிள்ளைகள், உத்தமமான வாலிபர்கள், உண்மையுள்ள கன்னிமார்கள், ஐயோ எங்களுடைய சபையில் எவ்வளோ நல்ல மக்கள் இருக்கார்கள் என்று சொல்லி அவர்களை நினைத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லத்தக்க ரீதியிலே சபையானது இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அது மட்டும் இல்லாதபடிக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோடு மாத்திரமல்ல வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது. இதில் தேவனுடைய வசனத்தை அந்த மக்கள் கேட்கும் பொழுது வல்லமை புறப்பட்டதாம். காரணம் என்ன? அவர் அந்த தெசலோனிக்கே பட்டணத்தார் வசனத்தை அவர்கள் அவ்வளோ வாஞ்சியோடு ஏற்றுக்கொண்டதனால் தேவனுடைய வல்லமையும் பரிசுத்த ஆவியினுடைய முழு நிச்சயமும் அவர்களுக்குள்ளே புறப்பட்டு வந்தது. முழு நிச்சயம் அவர்களுக்குள்ளே காணப்பட்டது. நாங்கள் உங்களோடு இருந்த பொழுது உங்கள் நிமித்தம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தோம் என்று அறிந்திருக்கோம். நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே, பார்த்தீங்கன்னா அந்த சபைக்கு தெசலோனிக்கே பட்டணத்தார் மிகவும் ஒரு தரித்திரமான ஒரு நிலைமையில் அவர்கள் இருந்தார்கள். மிகுந்த உபத்திரவம் உள்ள சபை, ஆனால் உதாரத்துவமாய் அவர்கள் கொடுத்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கே பட்டணத்துக்கென்று அவர் தர்ம பணங்களை சேகரித்து கொண்டு போய் கொடுக்கிறார். அப்படி அவர்கள் மிகுந்த உபத்திரவப்படுகிற ஏழை மக்களாய் இருந்திருக்கிறார்கள். உபத்திரவத்திலேயும் பரிசுத்தாவின் சந்தோஷத்தோடே அவர்களுக்கு உபத்திரவம் இருந்தாலும் பரிசுத்தாவினுடைய சந்தோஷம் அவர்களுக்குள்ளே இருந்தது. அதுதான் தேவனுடைய ராஜ்யம். அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் இருந்ததினாலே பரிசுத்தாவின் சந்தோஷம் அவர்களுக்குள்ளே இருந்தது. அவர்கள் முறுமுறுக்கிறவர்களாய் இருக்கவில்லை. பாருங்க. அது மட்டும் இல்லாதபடி திருவசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்களுக்கு உபத்திரம் இருந்தாலும் கஷ்டம் இருந்தாலும் சிலர் சொல்லுவாங்க, எங்களுக்கு இருக்கிற பாடல நீங்கள் என்னத்தை பேசின்னு கிடக்குறீங்க போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லாதபடிக்கு உபத்திரம் ஒரு பக்கம் இருந்தாலும் வசனத்தை கேட்போம், அதனால் நமக்கு நன்மை உண்டாகும் என்று சொல்லி அவர்கள் திருவசனத்தை அவர்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு, அது மட்டும் இல்லாதபடிக்கு கர்த்தரை பின்பற்றுகிறவர்களாகி அவர்கள் எப்பொழுதும் ஆண்டவரை பின்பற்ற அவர்கள் வாஞ்சியாயிருந்தார்கள். நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரை எல்லா நேரங்களிலும் பின்பற்ற வேண்டும். ஒரு நிமிடமாகிலும், ஒரு நாளை ஆகிலும், ஒரு சந்தர்ப்பமாகிலும், எந்த சூழ்நிலைமை ஆகிலும் நாம் கர்த்தரை விட்டு பிரியவே கூடாது. கர்த்தரை பின்பற்றுவர்களாய் நாம் இருக்க வேண்டும். இவ்விதமாய் மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ள விசுவாசிகளுக்கு நீங்கள் மாதிரிகளானீர்கள். அவர்கள் ஒரு மாடலான சர்ச். அவர்கள் மற்றவர்களுக்கு ஒரு
மாதிரியை காண்பிக்கிறார்கள். இப்படி தான் நடக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களை ஒரு எக்ஸாம்பிளரி ஒரு லைஃப் அவர்கள் வாழ்க்கையிலே காணப்பட்டது. அதுபோல் நாமும் கூட மற்றவர்களுக்கு ஒரு மாதிரியாய் அல்ல, நல்ல மாதிரியாய் நாம் கர்த்தருக்கு வாழ்ந்து காட்ட வேண்டும். உங்களிடத்தில் இருந்து தேவனுடைய கர்த்தருடைய வசனம் மக்கதோவியாவிலும் அகாயாவிலும் தொனித்ததும் அல்லாமல் நாங்கள் அதை குறித்து ஒன்றும் சொல்ல வேண்டியதாயிராமல் தேவனை பற்றி உங்கள் விசுவாசம் எங்கும் பிரசித்தமாயிற்று. அவர்களுடைய வசனம், அவர்கள் எப்படி தேவனை நேசிக்கிறார் என்பதை அந்த வசனமும் அவருடைய விசுவாசமும் எல்லாரும் பேசத்தக்க ரீதியிலே வெளியரங்கமாய் இருந்துதான். அதனால் அப்படி அவர்கள் மறைவாய் வாழவில்லை, கர்த்தருக்கென்று முழு சாட்சியாய் வாழ்ந்திருக்கிறார்கள். ஏனெனில் அவர்கள் தாமே எங்களை குறித்து உங்களிடத்தில் நாங்கள் அடைந்த பிரவேசம் என்னதென்றும் ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நீங்கள் விக்கிரங்களை விட்டு தேவனிடத்துக்கு மனம் திரும்பினீர்கள். பார்த்தீங்களா, விக்கிரங்களை விட்டு அவர்கள் விலகினார்கள். அது மட்டும் இல்லாதபடிக்கு தேவனிடத்திலே முழுமையாய் மனம் திரும்பினார்கள். இங்கும் அங்குமாய் அல்ல. அவர்கள் ஒரு விக்கிரம் என்றால் நீங்கள் வெறும் இந்த விக்கிரத்தை மாத்திரம் மண்ணினால் செய்த விக்கிரத்தை நினைக்காதீர்கள். நம்முடைய இருதயத்தில் இருக்கிற விக்கிரகங்கள், நம்முடைய ஆசை இச்சைகள், நாம் பாசமாய் வைத்திருக்கிற மறைவான காரியங்கள், அந்தரங்க பாவங்கள், இந்த விக்கிரகங்களை எல்லாம் விட்டு நாம் விலக வேண்டும். தேவனிடத்தில் மனம் திரும்ப வேண்டும். நான் ஏதோ ஒரு நாள் பாவ அறிக்கை செய்துட்டேன், மனம் திரும்பிட்டேன், ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், பரிசுத்த அபிஷேகம் பெற்றுட்டேன், அந்நிய பாஷையெல்லாம் பேசுகிறேன்னு சொல்லி இருமாப்பாய் நாம் இருக்கக்கூடாது. நம்முடைய பாவங்களை நாம் உணர்ந்து நமக்குள்ளே அனுதினமும் எழும்புகிற வேண்டாத காரியங்கள், யோசனைகள், சிந்தனைகள், எந்த விதமான அக்கிரமங்களோ மீறுதலோ நம்மளே காணப்படாதபடிக்கு தினந்தோறும் நம் கர்த்தருடைய சமூகத்திலே நம்முடைய காரியங்களை நாம் ஊய்த்து ஆராய்ந்து அறிய வேண்டியது அவசியம் என்று செப்பனியா 2:2 நாம் வாசிக்கிறோம். ஆகவே செப்பனியா 2:2 வாசித்து பாருங்கள். தினந்தோறும் நம்மை ஊய்த்து ஆராய்ந்து அறிந்து கொள்ளுங்கள். தாவீது கூட சொல்கிறார், என்னை ஆராய்ந்து அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து பாரும் என்று சொல்கிறார். ஆகவே நமக்குள்ளே மறைந்திருக்கிற காரியங்கள் எதுவானாலும் எல்லாவற்றையும் கர்த்தருடைய சமூகத்திலே கொடுத்து நாம் பரிசுத்தமாகி கொள்ள வேண்டியது, தேவனிடத்தில் மனம் திரும்ப வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்குது. அவர் மரித்தோரிலிருந்து இனி வரும் கோபாக்கினிலிருந்து நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாயிருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். பார்த்தீங்களா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்தார். இனி வரும் கோபாக்கினிலிருந்து நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிற குமாரனாகிய தேவகுமாரனாகிய இயேசு அவர் பரலோகத்திலிருந்து இறங்கி வரப்போகிறார். அவருக்காக இந்த தெசலோனிக்கா பட்டணம் இந்த 2000 வருஷங்களுக்கு முன்னாடியே அவர்கள் காத்து கொண்டிருந்தார்கள். அப்போஸ்தலனுடைய காலத்திலே காத்து கொண்டிருந்தார்கள் என்றால் நாம் எவ்வளோ காத்து கொண்டிருக்க வேண்டும். கடைசி நிமிஷத்தில், கடைசி மணி துளி நேரங்களில் நாம் வந்திருக்கிறோம். நாமும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து இறங்கி வருவதை நாம் ஆவலோடு காத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. இதுதான் ஒரு நல்ல சபையினுடைய அடையாளமாக இருக்குது. விசுவாசத்தின் கிரியை, அன்பின் பிரயாசம், நம்பிக்கை, பொறுமை, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் வாழ்கிறது, வல்லமையும் பரிசுத்தாவினுடைய முழு நிச்சயத்தோடு இருக்க வேண்டும். உபத்திரவங்கள் வந்தாலும் பரிசுத்தாவினுடைய சந்தோஷத்தை நிலைத்திருக்க வேண்டும். திருவசனத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தரை பின்பற்றுவர்களாய் இருக்க வேண்டும். விசுவாசம் பிரசித்தமாகத்தக்கதாக நாம் கர்த்தருக்கென்று சாட்சியாய் வாழ வேண்டும். விக்கிரகங்களை விட்டு விலக வேண்டும். மனம் திரும்ப வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டும். இதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த தெசலோனிக்கேவினுடைய மாதிரியை நாமும் கூட பின்பற்றி கர்த்தருக்கு பிரியமாய் நடப்போமாக. ஆமேன். கர்த்தாவே, நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்துதிக்கிறோம். இந்த காலவேளையிலே ஆண்டவரே, எங்களை கூட தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். இந்த தெசலோனிக்கே சபை எப்படி கர்த்தருக்கு பிரியமாக இருந்ததோ அதுபோல நாங்களும் கூட உமக்கு பிரியமாய் நடக்க, ஆண்டவரே, உலகத்துக்கு மாதிரியாக இருக்க எங்களுக்கு கிருபை தாரும். எங்களை தாழ்த்துகிறோம். கேட்ட எல்லா மக்கள் மேலும் உம்முடைய பூரண கிருபையும் உம்முடைய தாங்குதலும் உம்முடைய கர்த்தாவே முழு நிச்சயத்தினுடைய நம்பிக்கையும் அவர்கள் உள்ளத்திலே ஊற்றி ஆசீர்வதிப்பதற்காய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரலோக பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்குள்ளே மனமகிழ்ச்சியாயிருங்கள். ஆமென்.